நண்பர்களே, பொதுவாக எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எப்போ நமக்கு அதிர்ஷ்டம் வந்து வாழ்க்கை மாறுமோ என்று. சிலருக்கு திடீரென வாழ்க்கை உயர்ந்து பணம், நிம்மதி, வாய்ப்பு அனைத்தும் வந்து சேரும். அதை பலர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் அது அதிர்ஷ்டம், மனப்பக்குவம், பக்தி இவையெல்லாம் சேர்ந்து செய்த செயல்கள்தான். இன்று நம் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் உருவாக என்ன செய்ய வேண்டும் என்ற 6 முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். முதலில் மனதிலே அடிப்படை நம்பிக்கை உருவாக வேண்டும். வாழ்க்கையில் பெரிய வளம் வருவதற்கான முதல் நிபந்தனை நம்பிக்கை. எனக்கு முடியாது என்று நினைக்கிற மனசுக்கு யாரும் அருளை கொடுக்க மாட்டார்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உருவாக வேண்டும். நான் வெற்றி பெறுவேன், எனக்கும் வளம் வரும், என் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும் என்ற நம்பிக்கை முதலில் வர வேண்டும். இதைதான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், நீ நம்பியதை உனக்கு உலகம் தரும். நம்பிக்கை என்பது அதிர்ஷ்டத்தை இழுக்கும் காந்தம் என்று. தன்னுடைய உண்மையான திறன்களை தினமும் பயன்படுத்த வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது வெறும் லாட்டரி அல்ல, அது வாய்ப்பை அறிந்து பயன்படுத்தும் திறன். நீங்கள் செய்யும் சிறிய செயல்களும் எழுத்து, பேச்சு, கல்வி, நுண்ணறிவு, வியாபார அறிவு இவை அனைத்தும் பணத்தை உருவாக்கும் விதை மாதிரி. அந்த விதையை தினமும் வளர்த்தால் அதுதான் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். தெய்வ நம்பிக்கை, சரியான நேரத்தில் சரியான வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தள்ளி வைக்கும் முக்கிய காரணம் தடை. அந்த தடையை நீக்கும் சக்தி கணபதி வழிபாடு, துர்க்கை அம்பிகையின் அருள், நவக்கிரக பரிகாரம், குரு பகவானின் காயத்ரி, கோபால கிருஷ்ண பக்தி. இதனைதான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், அருள் இருக்கும் இடத்தில் தடை நிழல் போல் ஒளியும் என்று. தினமும் 5 நிமிடம் கூட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சொன்னால் மனதின் அதிர்ஷ்ட அலை உயர்ந்துவிடும். அதிர்ஷ்டம் நம்மளை தானாகவே வந்து சேரும். பணத்தை ஈர்க்கும் சுத்தமான ஆற்றலை வீட்டில் வைத்திருக்க வேண்டும். வீடு குப்பையாக இருந்தால், கோபம், சண்டை நிறைந்தால் அதிர்ஷ்டம் வராது. பணம் சுத்தம் இருக்கும் இடம், அமைதி இருக்கும் இடம், நல்ல வார்த்தையில் இருக்கும் இடம் அனைத்தையும் விரும்பும். தீபம், மந்திரம், பூஜை, ஒளி இவை வீட்டை பண ஆற்றல் அதிகம் உள்ள இடமாக மாற்றும். பிறருக்கு உதவும் மனம் மிக பெரிய அதிர்ஷ்ட காந்தம். நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் எப்போதோ ஒரு நாள் அதிர்ஷ்டமாக உன்னிடம் திரும்பும். ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும், ஒரு உதவி செய்தாலும் அது நீங்க நினைக்காத நேரத்தில் வாய்ப்பாக, பணமாக, ஆசீர்வாதமாக திரும்பி வரும். இதை பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிர்ஷ்டத்திற்கு விலை நல்ல மனம் என்று. பணத்தை ஈர்க்கும் சுப நேர ஒழுக்கம். காலை நேரம் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மிக முக்கியமான நேரம். காலை வேளையில் எழுந்திருப்பது, படுக்கையை சுத்தப்படுத்துவது, அந்த நாளை திட்டமிடுவது, 5 நிமிடம் தியானம் செய்வது, சிறிய நன்றி கூறுவது, வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது இவை வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும். நன்றி சொல்லும் மனதுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கொட்டும். கோடீஸ்வர யோகம் என்றால் கடவுளின் அருளும், உங்கள் முயற்சியும், உங்கள் மனதின் அதிர்வும் 3ம் சேர்ந்து உருவாகும் பெரிய சக்தி. இந்த 6 விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் திடீர் வாய்ப்புகள் வருவதை நீங்களே காண்பீர்கள். வாழ்க்கை வளர்ந்து நிற்கும். அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியாமல் நுழைந்துவிடும். சிறிய வாய்ப்பு பெரிய செல்வமாக மாறும். தெய்வம் அருளினால் உழைத்த மனங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக கோடீஸ்வரராக ஆகுவீர்கள்.